என் அன்பு வணக்கம். ஃப்ளாட் ராட் ரெசிபி தான் எனக்கு வந்து ஹையஸ்ட் ரிக்வெஸ்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டாகவும் நீங்கள் பண்ணிட முடியும். அதே சமயத்தில் இது ஒரு கல்லில் 3 மாங்காய். ஆமாம், இது ஃபேட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் அடர்த்தியான முடி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கருத்தை மினுமினுக்க அந்த மாதிரி மேட்டர்லாம் இதில் இருக்குது. ஸோ இது நான் சொல்கிறத அப்படியே கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரம்மியமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் நான் இதை பண்ணுறேன். 1 இன்ச் சைஸில் இருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய சேர்த்துட வேண்டாம். அப்புறமா சட்னிக்கு எப்படி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ அரைச்சிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபைன் பியூரேவாக இதை நம்ம அரைச்சிக்கணும். ஸோ இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இதில் போட்டு நான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். சக்கை வந்துடும், ஒன்றுமே இல்லாமல் சக்கை இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது இந்த செந்தில் கவுண்டமணி ஜோக்கில் வர மாதிரி ஒரே நாள் இதை அப்படியே எடுத்து குடிச்சிருந்தேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இது எப்படி குடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் எந்த டைப்பில் குடிக்கணுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்லிடுறேன். நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இது இருக்குது. இது எப்படின்னா, இதில் வந்து 1க்கு 1 தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஃபாஸ்டராக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 3/4 கால் தண்ணி ஊற்றி கூட நம்ம இதை குடிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான ஸ்டெப்பு இருக்குது. இதெல்லாம் உரம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்டெப்பு என்னென்னா, இது கிளாஸ் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு முதல்ல நான் என்ன பண்ணுறேன், லெமனை நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கிறேன். இதில் நெல்லிக்காயில் புளிப்புத்தன்மை இருக்குது. அதனால் இந்த ஒரு புளிப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளருக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா நெல்லிக்காய் ஜூஸு, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கவனிச்சிக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணி எந்த பக்கத்தில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வார்ம் வாட்டர்னால் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸில் இருந்தால் அது வார்ம் வாட்டர். நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே 10 எண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வார்ம் வாட்டராக இருக்கும். ஏன்னா நான் இதில் இந்த சில்லுன்னு தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிடவே கூடாது. அதோட பெனிஃபிட்டு கிடைக்கவே கிடையாது. சில் தண்ணியில் ஃபேட் லாஸு ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இதில் வார்ம் வாட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து இதில் பாதி சேர்த்துக்கிறேன். நான் வந்து காட்டு தேன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன தேன் இருக்கோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஹனியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய போலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மகரந்தம்லாம் இதில் நிறைய இருக்கும். அதை நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் நான் சேர்த்துருக்கிறேன். கூடிய விரைவில் வந்து எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஃபாரஸ்ட் ஹனி உண்மையிலே காட்டில் எடுத்த தேன் வரப்போகுது. நீங்கள் முன்னாடியே அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணுன்றதை புக் பண்ணணுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நீ ஸ்கிப் பண்ணலாமே, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கருவேப்பிலை வேண்டான்னா வேண்டாம். இஞ்சி சேர்க்குறது நல்லது. இல்லைங்க எனக்கு வேண்டான்னா ஓகே. தேன் நெல்லிக்காவும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்டியாக இது இருக்கும். இந்த மலைத்தேன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே ப்ரீ புக்கிங்க நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம். ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, தலைமுடி கருகருன்னு வர்றதுக்கு, நம்ம ஸ்கின் ஷைனிங்காக ஆகிறதுக்கு, அப்புறம் நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் இந்த ஒரு ட்ரிங்க்கே போதுமானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்.